சாந்தி. சாந்தி. மரியாதைகளின் வரம்புகளின் விளிம்பில் அப்படிங்கிற 10 நாள் பட்டி. இன்று முதல் கிளாஸு, 2 கிளாஸினுடைய முதல் கிளாஸ் 22/12/2025. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய டேட்டு 10/1/1994. ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் நேரம் அங்கே அந்த ஃபேமிலியில் ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்களுடைய பொண்ணோட வீடு அது. அந்த ஃபேமிலியோட வீடு ரொம்ப டெவலப்டான நியூ மாடர்ன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. சாயங்கால நேரங்கிறனால அவங்க எப்போவுமே பூஜை பண்ணுற பழக்கம் உள்ளவங்க. அதனால் அவங்க வீட்லேயும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீபம் ஏற்றுனாங்க, தூபம் போட்டாங்க. அப்போ அந்த புகை வரும்ல, சாம்பிராணி புகை. அப்போ சாம்பிராணி புகை அங்கே பரவ ஆரம்பிக்குது. அது வெல் டெவலப்டு வீடு, அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால அங்கே ஸ்மோக்கர்ஸ் வச்சுருந்தாங்க.
ஸ்மோக் டிடெக்ஷன். இவங்க வந்து புகை போட்டதுனால அங்கே ஸ்மோக் டிடெக்டர் என்ன பண்ணுச்சு, அது அலாரம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்தாங்க, தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க சேஃப்டிக்காக வெளியில் வந்துட்டாங்க பில்டிங்கை விட்டு. அதாவது இது வந்து எச்சரிக்கைக்கான அலாரம் தானே, அதனால் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நம்ம சேஃப்டி மோடில் போகிறது அப்படின்ட்டு சேஃப்டிக்கான இடத்த தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையிலேயே ஃபயர் ஆகிடுச்சு, ஃபயர் அலாரம் வந்து வேலை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும், நிலைமை என்ன? அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நெருப்பு பிடிச்சிட்ருக்கு, இப்போ மாயையினுடைய நெருப்பு பிடிச்சி பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நம்மக்கிட்ட மாயையினுடைய டிடெக்டர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், மாயை கண்டறியும் கருவி இல்லை அப்படின்னா என்ன நிலைமை ஆகும்? நம்மளை நாமளே சேஃப்டி பண்ண முடியாமல் நிலை ஏற்படும். அதனால தான் இதை பேஸ் பண்ணி தான் இன்று முரளியினுடைய டைட்டில் இருக்குது. நிகழ்காலத்தில் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை 3 ரூபத்திலையும் ஸ்மிருதியில் கொண்டு வர்றது, இதுதான் சேஃப்டிக்கான சாதனம் ஆகும். இதுதான் வாணியோட தலைப்பு. புதுப்பட்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, மரியாதைகளின் விளிம்பு, 10 ஜனவரி 1994 வருஷத்தினுடைய முரளி. இதே ஹாலில் 31 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாலில் இந்த முரளியை பாபா சுயம் அவரே வந்து சொன்னது. அந்த டைமில் பாபா இந்த முரளியை நடத்தும் போது ஒரு சீசனுடைய விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். எந்த ஒரு சீசனும் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்போம். இப்போ குளிர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வச்சுருப்போம், அதேமாதிரி வெயில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, மழை அப்படின்னா ரெயின் கோட்டு கொடை எல்லாம் இருக்குது. அதே போல் பாபா சொன்னாங்க இப்போ மாயையினுடைய சீசன் வந்து போயிட்டுருக்கு. 31 வருஷத்துக்கு முன்னாடியும் போயிட்டு இருந்தது இந்த சீசன், இப்போவும் அதே சீசன் போயிட்டுருக்கு. அதில் இன்றைய முரளியிலிருந்து நம்ம இன்றைய முதல் மரியாதை 3 மரியாதைகள் நம்ம எடுக்கணும் இல்லையா ஒரு வாணியிலிருந்து. இன்றைக்கி முதல் வாணியிலிருந்து முதல் மரியாதை என்ன எடுக்கிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, பகுத்தறிவது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது இன்றைய காலத்தில். என்ன மாதிரியான பொருளாக இருந்தாலும் சரி, அது உண்மையானதாக இருந்தாலும் சரி, பொய்யானதாக இருந்தாலும், டூப்ளிகேட்டாக இருந்தாலும் சரி, இவ்வளோ அட்ராக்ஷனோட இவ்வளோ நல்ல நல்ல அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுறாங்க. இது பொய்யா உண்மையானே கண்டுபிடிக்க முடியாத அளவு அவங்களுடைய விளம்பரம் பயங்கரமாக இருக்குது. இப்படி விளம்பரம் வருது, பேரன் லெவலி போட்டிங்க அப்படின்னா வெள்ளையாயிருவீங்க, கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாயிருவாங்க அப்படின்னு போடுறாங்க. இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கோங்க, இந்த கிறிஸ்டல் மாலையை போட்டுக்கோங்க, இது பண்ணுங்க, அப்போ உங்களுடைய விகினங்கள் எல்லாம் நீங்கி போயிடும், சக்திசாலி ஆயிடுவீங்க. அதெல்லாம் அவங்க மாட்டிட்டு ஒரு மாடலை வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. எவ்வளோ கவர்ச்சிக்கக்கூடியதாக மாறிடுது. அப்போ உண்மை பொய் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்போதைய நிலை இருக்குது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் சத்தியம் எது அசத்தியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். பாபா சொல்கிறாங்க எப்போல்லாம் குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வக்கீலாக மாறிடுறாங்க. தான் என்ன பொய் சொல்லியிருக்காங்களோ அதனுடைய வக்கீலாக மாறிடுறாங்க. அதனால் பாபா கேட்குறாங்க, டீச்சர்ஸ், பாண்டவர்கள், சக்திகள் எல்லோரும் வக்காலத்து மட்டும்தான் பண்ணுறீங்களா, வக்கீல் வேலை தான் பண்ணுறீங்களா, இல்லை ஜட்ஜாகவும் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நம்மளே கேட்டுக்க வேண்டியதான், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இந்த நேரத்தில். அதனால் பாபா சொல்கிறாங்க முதல்ல உங்களுக்கு நீங்களே ஜட்ஜாக மாறுங்க, கண்டுபிடிங்க தப்பு எது சரி எது, பொய் எது உண்மை எது, கவர்ச்சிக்குது ரொம்ப எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாரும் அதை நல்லா என்ஜாய் கூட பண்ணுறாங்க. அதனால் அதை புரிந்துக்கிறதுக்காக என்ன பண்ணணும், தன்னைத்தானே ஒரு ரிமைண்டரை கொடுக்கணும். அதனால் 2வது பாயிண்ட் வந்து ரிமைண்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே நினைவு கொடுத்துக்கோங்க. நான் யார், நான் ஒரு ஆத்மா. ஆத்மாவுக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கு, சர்வ சக்திகளால் நிறைஞ்சிருக்கு. எல்லா பிராமண ஆத்மாக்களும் விஸ்வ கல்யாணத்துக்கு நம்ம நிமித்தமாக இருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு ஆத்மா, சின்னஞ்சிறிய புள்ளியாக இருக்கிறேன். இந்த கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஒளியால் சக்தியாலும் நிறைந்த ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறேன்.
சர்வ சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். பிராமணாத்மாக்களுடைய நம்முடைய பிறப்பே உலக நன்மைக்கானது. விஸ்வ கல்யாணக்காரி ஸ்ரீ பாபாவால் நம் ஜென்மம் எடுத்திருக்கின்றோம், பிறந்திருக்கின்றோம். நான் மின்னக்கூடிய நட்சத்திரம் ஜோதி சுரூபமான விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா தன்னுடைய சர்வ சக்திகளால் மனதை வென்றவர். மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலமாக உலகத்தை வென்றவனாக இருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய சர்வ சக்திகளால் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்கின்றேன். ஏன், எதற்கு, எப்படி கேள்விகளுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். இவ்வாறு நான் ஆத்மா, தன்னை தானே இந்த ஆத்ம அனுபவத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு க்ஷண நேரமும் நிறைந்த நிலை அனுபவம் பண்ணுவதற்கான ரிமைண்ட் எனக்கு நானே கொடுக்கின்றேன். ஒரு அலாரம் கொடுக்கின்றேன், அலாரம் செட் செய்கின்றேன். ஓம் சாந்தி. இந்த மாதிரி பாபா 3 விஷயங்கள் சொன்னார். ஒன்று ஆத்மா புள்ளி, 2வது பாபா புள்ளி, அப்புறம் பாபா சொன்னார் எந்த ஒரு வீணான எண்ணம், வார்த்தைகள், காரியம் அது என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப், புள்ளி வைக்கணும். 3வது பாபா சொன்னார் பாபாவனுடைய என்னெல்லாம் ஞானம் இருக்குது, பாபாவனுடைய தாரணை என்னுடைய விஷயம் இருக்குது, அந்த பாயிண்ட்டை சிந்தனை பண்ணி அதை தனக்காகவும் அனைவருக்காகவும் காரியத்தில் யூஸ் பண்ணணும். அதனால் பாபா சொல்கிறாங்க ஞானம் என்பது என்ன, லைட்டாகவும் இருக்குது, மைட்டாகவும் இருக்குது, ஒளியாகவும் இருக்குது, சக்தியாகவும் இருக்குது, ஒரு பிரகாசமாகவும் இருக்குது, கூடவே பவராகவும் இருக்குது. ஆனால் மாயாவினுடைய நெருப்பு எங்கே பிடிக்குதோ அப்போது ஞானி எல்லாருமே ஞானி தான். ஆனால் அந்த நேரத்தில் ஞானத்தினுடைய ஸ்மிருதி மற்றும் சுரூபத்தில் கொண்டு வர்றதில் அங்கே வித்தியாசம் வந்துடுது. மாயாவினுடைய சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்குள்ள நம்மளுடைய புரிந்துணரக்கூடிய சக்தி பலவீனமாக இருக்குது, பலவீனமாயிடுது. அந்த நேரத்தில் மாயாவினுடைய நெருப்புக்கு முன்னாடி சத்தியம் என்ன, பொய் என்ன, அதுவே கண்டுபிடிக்க முடியாத அளவு பண்ணிடுது. பாபா சொல்ல இந்த பாயிண்ட் அப்படிங்கிற சக்தியின் மூலமாக 3 பாயிண்ட் சொன்னார்ல, ஆத்மா, பரமாத்மா, ஃபுல் ஸ்டாப், அந்த 3னுடைய சக்தியின் மூலமாக தன்னைத்தானே சக்திசாலியாக மாற்றுங்க, சார்ஜ் பண்ணுங்க. அதனால் அந்த சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடையும் நம்மளே ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். அடுத்தது 3வது பாயிண்ட் அட்டென்ஷன். ஃபஸ்ட்டு என்னது பகுத்தறிகிறது, 2வது ரிமைண்ட் பண்ணுறது, 3வது அட்டென்ஷன். அதில் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நேரமும் நம்ம அட்டென்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். மாயாவினுடைய புயல்களில், மாயாவினுடைய பிரபாவத்தில், மாயாவினுடைய சாயாவில் போயிடக்கூடாது, பாபாவனுடைய சாயாவில் இருக்கணும், சத்திர சாயாவில், குடைநிழலில். மாயாவினுடைய குடைநிழலில் போயிடக்கூடாது, பாபாவனுடைய குடைநிழலில் இருக்கணும். மாயா கூட அழகழகாக நம்மளை பாலனை பண்ணுது, நல்ல அழகான நிழல் கொடுக்குது, நல்ல அன்பு காட்டுது. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு இருக்கணும். இது சகுனியினுடைய அன்புக்கு சமமானது, இந்த மாயனுடைய அன்பு கூனியினுடைய அன்புக்கு சமமானது.
இப்படி வந்து பாலைவனத்தில் போகும்போது தூரத்தில் தெரியும், பக்கத்துலேயே தெரியும் தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் போயிட்டே இருந்தோம், போய் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம ரெகிஸ்தான் விடுங்க, பாலைவனத்தை விடுங்க, நம்ம ஊர்லேயே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே ரோட்லேயே தண்ணி தெரியும் இல்லையா, பார்த்துருக்கீங்கல்ல. தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி இருக்காது பக்கத்தில் போனால். அவ்வளோ வெயிலில் அந்த ரோடு கூட தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதே போல் கவர்ச்சி அப்படிங்கிறது கூட உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லை, ஜீரோ வால்ட் பல்பு, ஆனால் வெளியில் பெரிய சூரியன் மாதிரி தெரியும். சத்தியம் அங்கே தானாகவே வெளிப்படுது, அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய முரளியிலேருந்து 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பது, அது பகுத்தறிவது. ரெண்டாவது தன்னைக்குத்தானே ரிமைண்ட் பண்ணணும், நான் யார், நம்மளுடைய காரியம் என்ன. மூணாவது விஷயம் என்ன, அட்டென்ஷன். எவ்வளோக்களோ நம்மளே அலர்ட்டாக இருக்கிறோம், அலர்ட்னஸ் இல்லை, கவனம் இல்லை அப்படின்னா நம்ம மாயாக்கிட்ட போய் மாட்டிப்போம். எல்லோரும் புக் எடுங்க பார்ப்போம். இந்த 3 பாயிண்டையும் நோட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெகக்னைஸ், அதாவது கண்டுபிடிப்பது, பகுத்தறிவது. ரெண்டாவது ரிமைண்டர், தனக்குத்தானே நினைவுபடுத்துறது. மூணாவது வந்து அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ், ரெண்டாவது வந்து ரிமைண்டர், மூணாவது அட்டென்ஷன். ஃபஸ்ட்டு பகுத்தறியக்கூடிய சக்தி, ரெண்டாவது நினைவுபடுத்தக்கூடிய சக்தி, மூணாவது அதாவது ஸ்மிருதியின் சுரூபம், மூணாவது வந்து கவனம், அட்டென்ஷன். பாபா முரளியில் சொல்கிறாரு, அட்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை டபுள் அண்டர்லைன் பண்ணுங்கள். அதனால் நீங்களும் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. எழுதியிருக்கீங்களா? டபுள் அண்டர்லைன். ஞானம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது, ஆனால் நேரப்படி அட்டென்ஷன் அதில் கம்மி இருக்குது, வித்தியாசம் வந்துடுது எல்லாருக்குள்ளேயும். அதனால் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த 3 பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உங்களுடைய பர்சன்டேஜ் எழுதுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை பிரச்சனைகள் வருதோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், எத்தனை பர்சன்டேஜ் நான் கேப்பபிளாக இருக்கிறேன், இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ நான் பகுத்தறியக்கூடிய சக்தி எனக்குள்ளே இருக்குது, மாயை கண்டறியக்கூடிய சக்தி, அப்புறம் தனக்கு தானே ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸை ரிமைண்ட் பண்ணக்கூடிய சக்தி எவ்வளோ இருக்குது, அப்புறம் அட்டென்ஷன் எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜ் நீங்களே எழுதிக்கோங்க. எழுதுங்க. அதனால் இன்றைய முரளியிலேருந்து இந்த 3 மரியாதைகள் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் பிராமணர்களாகிய நம்மளுடைய சக்தியாக இருக்குது. எந்த ஒரு வழியில் நம்ம போயிட்டுருக்கிறோமோ அந்த வழியில் நம்ம கீழே விழாத மாதிரி நம்மளை காத்துக்கொள்கின்றது. நம்மை குறிக்கோளை அடைவதற்கான அந்த நம்மளுடைய எல்லைகளை, நம்மளுடைய குறிக்கோளுக்கு நம்மளை கொண்டு சேர்த்துருது இந்த 3 விஷயங்கள். அதாவது மரியாதைகள். இப்படி ஆற்றினுடைய 2 கரைகள் அந்த ஆறை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. அது தன்னுடைய குறிக்கோளான கடலை நோக்கி கடலில் கலப்பதற்கான ஒரு மார்க்கமாக, ஒரு சப்போர்ட்டாக இருக்குதோ கரைகள், 2 கரைகள். அதே போல் மரியாதைங்கிறது 2 கரைகள் நம்மளை வந்து நம்மளுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னது, ரெகக்னைஸ், பறக்கனா, பகுத்தறிவது, கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது என்ன, ரிமைண்ட் பண்ணணும். என்ன ரிமைண்ட் பண்ணணும், நினைவுபடுத்தணும், ஸ்மிருதி கொண்டு வரணும். என்ன ஸ்மிருதியில் வரணும், நான் ஆத்மா, சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான், என்னுடைய காரியம் வந்து விஸ்வ கல்யாணக்காரி, அப்புறம் வீணான விஷயங்களில் ஃபுல் ஸ்டாப். மூணாவது என்ன விஷயம், இந்த எல்லா விஷயங்கள் மீதும் அட்டென்ஷன் வைக்கணும். 10/1/1994 வருஷத்தினுடைய இன்றைய முரளி இதோட முடியுது. இதான் முரளியினுடைய ரிவிஷன். ஓம் சாந்தி. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோ
கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் நிற்கும் போது சிதைவே, நான் ஓடும் போது தூய்மை. என்னை தாங்கி நிற்கும் இந்த மரியாதைகள் சாட்சி. நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். எல்லை அல்ல இவை என் பயணத்தின் பாதுகாப்பு. கடலை நோக்கி அழைத்துச் செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். சீற்றமெழும் நேரத்திலும் சோர்வெழும் நொடிகளிலும் என்னை வழுதி வரவிடாத ஒளியாக நிற்கும் கரைகள். நான்